நிராகரிப்பாளர்களாகவும் சில முனாஃபிக்குகளாகவும் அந்த வேதக்காரர்கள் இருந்தாலும் கூட பல பேர் வேதக்காரர்கள்ல நிறைய நல்லவர்களும் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை குறித்து நிறைய வசனங்கள்ல வேதக்காரர்களுடைய பண்புகளையும் அவர்களுடைய நல்ல நற்குணங்களையும் சொல்லி காட்டுறான். அதுல ரொம்ப அழகான நற்குணம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல அவர்கள் வந்து இறை வணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம வந்து கியாமுல் லைல் அப்படின்னு சொல்றோம். லைலு சொலா, அதாவது இரவு தொழுகை அப்படின்னு சொல்றோம். அந்த இரவு நேர இபாதத் எந்த மாதிரியான ஒரு இன்பத்தை தரும் ஒரு முக்மீனுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹு தஆலா பகல் முழுவதும் இறைவனை வணங்குவதற்கு பல நல்ல இபாதத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஃபர்லான இபாதத்துகள்ல மிக முக்கியமானது தொழுகை. அந்த தொழுகை என்பது பகல் முழுவதும் 5 வக்து தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க, ரமலான் மாதத்திற்கு பின் சிறப்பான ஒரு நோன்பு என்றால் முஹர்ரமுடைய நோன்பு. அதே போல ஃபர்லு தொழுகைக்கு பின் சிறப்பான அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு தொழுகை என்றால் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை சுப்ஹானல்லாஹ், இரவு தொழுகை என்பது வந்து சஹாபாக்களிடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலையும் ஐவேளை தொழுகைக்கு அப்புறம் நீங்காத ஒரு இடம் பிடித்த தொழுகை இரவு தொழுகை தான். நம்மெல்லாம் வந்து ரமலானுடைய மாதத்துல ஒரு சீசன் வாலியா இரவு தொழுகையை நம்ம தொழுகுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இரவு தொழுகையில அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரா முஸ்ஸம்மில்ல அழகா அவர்களுடைய இரவு தொழுகையை குறித்து வர்ணிப்பான். 2வது ஐன்ல இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அதுனா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபா. அதாவது இரவு நேரத்தை 3 பாகங்களாக பிரிப்பாங்க. இரவு என்பது 3 வகைப்படும். முதல் இரவு என்ன அப்படின்னா, இஷாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆரம்ப இரவு. 2வது இரவு நடு இரவு, நடுநிசி இரவுகள். 3வது இரவு ஃபஜ்ருக்கு முன்னால் வரக்கூடிய கடைசி இரவுடைய 3வது பகுதி. ஆக இந்த 3 பகுதியையும் சஹாபாக்களுடைய காலத்துல தொழுகையில, அதாவது இறைவனை வணங்கக்கூடிய அந்த விஷயத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இஷாவுக்கு பின்னாடி எக்காரணம் கொண்டு எந்த இபாதத்தும் சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்க. இஷாவுக்கு பின்னாடி அவர்களுடைய ஒரே இபாதத் தூக்கம்தான். ரசூல் அழகா சொல்லுவாங்க, இஷாவுக்கு பின்னாடி தேவையில்லாத வீணான பேச்சுகள்ல நீங்க என்ன செய்யாதீங்க, ஈடுபடாதீங்க. சில பேரை தவிர, ஒரு ஷர்த்தான சில பேர்கள் விழித்துக் கொள்ளலாம், கணவன் மனைவி விழிச்சிருக்கலாம். அதே போல கல்வி கற்பதற்காக நம்ம என்ன செய்யலாம், இரவுல விழித்திருக்கலாம். அதே போல அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய படை வீரர்கள், அந்த போராளிகள் இரவில் விழித்துக் கொள்ளலாம். ஆக இவர்களை தவிர யாருமே இரவில் விழித்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதே போல நடுநிசி இரவு என்று சொல்லும் பொழுது தூக்கத்துடைய உச்சத்தில் இருக்கிறது நடுநிசி இரவு. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த முஸ்ஸம்மில் சூராவுல இரவின் பாதியில் நீங்களும் நபியே உங்களுடைய சகாக்களும் தொழுவதை நான் அறிவேன். இன்ன ரப்பக யஅலமு, நிச்சயமாக உன்னுடைய இறைவன் யஅலம் என்றால் அறிந்து கொள்வான் என்கிறத அல்லாஹ் சொல்லுவான். அதே போல இரவின் கடைசி 3வது பகுதி, அதிலையும் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா நிறைய நேரம் தொழுதிருக்கிறாங்க. அதுலதான் உலகளாவிய புகழ்பெற்ற அல்லாஹுடைய தூதரின் இரவு தொழுகையை சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகான வார்த்தை சொல்லுவாங்க, ரசூல்லா கால் வீங்க தொழக்கூடிய ஒரே தொழுகை இரவு தொழுகை தான். ஃபர்லான தொழுகை பகல் தொழுகையில எப்பயுமே கால் வீங்கும் அளவு தொழுகைங்கிற அந்த வரலாற்றில் நம்ம பார்த்ததே கிடையாது. இரவு தொழுகையின் தொழுவதின் காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ்விற்கு அபுதன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு தொழுகையை தொழுகிறேன். ஆக நீங்க இதுல வித்தியாசத்தை பார்க்கணும். ஃபர்மு என்பது ஆபித், அதாவது இறைவனுடைய அடியான், இறைவனுடைய வணக்கசாலி என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு அழகான அமல் ஃபர்லான தொழுகை பகல் நேரத்துல. இரவு நேர தொழுகை என்பது நன்றியுள்ள அடியான் என்பதை நிரூபிப்பதற்கான தொழுகை இரவு தொழுகை. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த இரவு தொழுகையுடைய பல சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுல மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மெல்லாம் வந்து மதீனாவுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனே 4 உபதேசங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு செஞ்சாங்க. அதுல 4வது உபதேசம் லைல சொலா, தொழுகைய மக்கள் தூங்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, தொழுகுங்க. ததுகுலுல் பில் ஜன்னத சலாம், சலாமாக உங்களுடைய சொர்க்கத்துல அதை உங்களுக்கு நுழைவிக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவிற்கு இரவு தொழுகை என்பது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சரி, இப்போ இரவு தொழுகை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் தொழுகல, தன்னுடைய சஹாபாக்களை விட குடும்பத்தார்களை என்ன செஞ்சிருக்காங்க, எழுப்பி விட்டுருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரஹ்மத் செய்வா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வா.
அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இது மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வீட்டு கதவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களுடைய கதவை இரவு நேரத்தில் கடைசி 3வது இரவுல தானும் தொழுது மக்களையும் அந்த குடும்பத்தார்களையும் எழுப்பக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு தொழுகையுடைய தனி சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இரவு தொழுகையை கண்டிப்பாக முடிந்த அளவு, இப்போ அல்லாஹுடைய கிருபையினால் நமக்கு சுபுகுக்கு வந்து ஒரு 4:55க்கு பாங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ஒரு 4:15க்கு எழுந்தால் கூட அல்லாஹ்வுடைய கிருபையில் தொது செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இரவு தொழுகையில் நம்ம இரவுடைய இபாதத் தொழுகை மட்டும் கிடையாது, அதில் குர்ஆன் ஓதுவதும் இருக்குது, தஸ்பீஹ் திக்ர் செய்வது, தௌபா செய்வது, துஆ செய்வது. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுஜூதில் அழுதழுது துஆ செய்யக்கூடிய ஒரே நேரம் இரவு நேரம் தான். அதில் இப்போ இந்த 10 சிறப்புகளை கேட்கறதுக்கு முன்னாடி முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இதில் என்னன்னா, அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களை வடிவமைக்கும் போதே 40 வயசுக்கு மேலே சரியான தூக்கம் வராது, எல்லாருக்குமே அப்படிதான். அந்த சரியான தூக்கம் வராத அந்த நேரத்தில் இரவு நேரத்தை வீணாக ஏதாவது பேசிக்கொண்டும் கதைத்து கொண்டும் கழிக்காமல் இந்த இரவு நேரத்தை நல்ல ஒரு இபாதத்தின் மூலம் கழிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த சிறப்புகள் கேட்கறதுக்கு முன்னாடி நியத்து வச்சுக்கிறோன்னு யா அல்லாஹ் முடிந்த அளவு இரவு நேரத்தை இறைவனுக்காக செலவிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த 10 சிறப்புகளை நம்ம கேட்க போகிறோம். முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனிடம் தனி அந்தஸ்தை பெற்று தரும் இந்த இரவு தொழுகை. இறைவனிடம் தனி அந்தஸ்தை பெற்று தரும் இந்த இரவு தொழுகை எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிள், அதாவது துஆ என்பது 2 வகைப்படும். அதுல முதல் வகை துஆ என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம ஒரு மதரசால உட்கார்ந்துருக்கோம், இல்லை நம்ம வீட்டிலேயே நம்ம உட்காந்து துஆ செய்யும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க, நம்மளுடைய துணையார் பார்க்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டினர்கள் நம்மளுடைய துஆ செய்யக்கூடிய அந்த தோரணையும் சரி துஆ செய்கிறாங்க, ஏதோ பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். துஆவுடைய 2வது வகை என்ன அப்படின்னா, தனியாக இருந்து கொண்டு துஆ செய்வதை எந்த குடும்பத்தினரும் பார்க்காத வண்ணம் எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது விழித்த இறைவன் தூங்கா இறைவனை அழைத்து நாம் அவனை பிரார்த்திக்கும் பொழுது, அவனிடத்தில் கேட்கும் பொழுது அது தனித்துவமான அந்தஸ்தை பெற்றுத்தரும். சுப்ஹானல்லாஹ், அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். எந்த நேரம் அப்படின்னா, இரவுல 3வது பகுதி தஹஜ்ஜத் என்கின்ற ஒரு பகுதி. தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடாது, தஹஜ்ஜத்துக்கும் தஹஜ்ஜுத்துக்கும் வித்தியாசம் சொல்லி தட்டுமா. தஹஜ்ஜுத் என்பது ஒரு கட்டளை வாக்கியம், அதாவது தூங்கிய பின் எழுந்து தொழு அப்படிங்கிறது ஒரு கட்டளை தஹஜ்ஜத் என்பது தொழுகையுடைய பெயர். தஃபஅல் வஸனுக்கு வித்தியாசம் உண்டு. அதனால தஹஜ்ஜத் என்பது தொழுகையுடைய அந்த பேருக்கான ஒரு வார்த்தை. அப்போ தஹஜ்ஜத் தொழுகும் பொழுது தொழுதுட்டு நம்ம துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே தெரியும், முதல் வானத்தில் வருகை தருகிறான். 1 நாள் 2 நாள் அல்ல, தினமும். இதை நம்ம முழுமையாக முதல்ல நம்ம நம்பணும். அதாவது சில ரமலானுடைய மாதத்திலேயோ இல்லை ஒரு பராத் இரவிலையோ இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது மட்டும் அல்லாஹ் வருவதில்லை, தினமும் வருகிறான் என்று உண்மை சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை முழுமையாக நம்பி இறைவனிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நிற்கிறத விட தினமும் இறைவனிடத்தில் இரவு நேரத்தில் நம்ம துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா தனித்துவமான அந்தஸ்தை கொடுக்கிறார். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய துஆவுடைய கபூலியத் என்கின்ற தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே நேரம் அந்த இரவு நேரம்தான். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுகையை கொண்டோ அல்லது குர்ஆன் ஓதுதலை கொண்டோ இல்லை நம்மளுடைய அழுகையை கொண்டோ நம்மளுடைய தனிமையை கொண்டோ இறைவனை அழைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைக்கும் நம்மளுடைய நன்மைக்கும் அல்லாஹ் தஆலா தனித்துவமான அந்தஸ்தை கொடுப்பான் அப்படிங்கிறது முதல் சிறப்பாக இருக்குது. கேட்கணும், தொழுகலாம். 2வது பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் மிக நல்லவர்கள் இரவு தொழுகையாளிகளாம். மனிதர்களில் மிக நல்லவர்கள் யாரு? இரவு தொழுகையாளி. இது நம்ம சொல்லலை, அதாவது இது வந்து எதன் மூலமாக, எந்த ஹதீஸின் மூலமாக இது நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல அப்துல்லா இப்னு உமரை வந்து சில மனிதர்கள் இழுத்துட்டு போனால் நரகத்துக்கு கிணறு போன்று தடுப்பு சுவர் இருக்குதான். அந்த தடுப்பு சுவர் உள்ளே எட்டி பார்க்குறாங்க அப்துல்லா இப்னு உமர். நிறைய மனிதர்கள் உள்ள வந்து தெரிந்த மனிதர்கள் உள்ளே இருக்கிறாங்களாம்.
வேதனை அனுபவிச்சு கொண்டு. இந்த அப்துல்லா இப்னு உமர் பயத்தில் நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்றாங்களா, நீங்க பயப்படாதீங்க அப்துல்லாவே, நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே கனவுகள் கலையுது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை சொல்றதுக்கு முன்னாடி ஹப்ஸா மாட்ட சொல்றாங்க. யாரு? தங்க சகோதரிகிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே தன்னுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்ல, அப்துல்லா இப்னு உமர் இந்த கனவு கண்டிருக்கிறார் என்றால் அவர் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. விடாத சில 2-3 நாள் விட்டதின் காரணம் என்ன செய்து இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவருடைய மரணம் வரைக்கும் இரவு தொழுகை விடாமல் இருந்தால் மனிதர்களில் ஆக மிக நல்லவர் இரவு தொழுகையாளி, இரவு தொழக்கூடிய தொழுகையாளி அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக சாலிஹீன் என்கின்ற பட்டம் இரவு தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அமல்களில் இதுவும் ஒன்று. இரவு தொழுகையாளிகளுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். மதீனாவுக்கு போகும்பொழுது அல்லாஹுடைய தூதர் 4 உபதேசம் செய்வாங்க. அதுல சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். மூன்றாவது 4 விஷயம் சொன்னோம் இல்லையா, சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், 4வது மக்கள் தூங்கும் போது இரவு நின்று தொழுங்கள். இது எல்லாம் உங்களை சலாமத்தாக சொர்க்கத்தில் நுழைய செய்யும். அதனால சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல்களில் இரவு தொழுகை என்பது ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு மூன்றாவது சிறப்பாக இருக்குது. 4வது சிறப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்கக்கூடிய நேரம் அந்த இரவு நேரம்தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் வானத்தில் இறங்கி வரக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கரத்தை விரித்து 3 விஷயங்களை முன்வைப்பான். யாராவது என்னிடத்தில் கேட்பவர்கள் இருந்தால் கேளுங்கள், யாராவது என்னிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்கள் அழைப்பவர்கள் இருந்தால் அழையுங்கள், நான் பதில் கொடுக்கின்றேன். யாராவது என்னிடத்தில் தௌபா செய்பவர்கள் இருந்தால் நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்களுடைய பிழைகளை உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இந்த வார்த்தையை எந்த வக்திலையும் அல்லாஹ் சொல்றது கிடையாது. பரலான விஷயத்திலையோ நம்ம பகலுடைய நேரத்திலையோ என்ன செய்யல அல்லாஹு தாலா சொல்வது கிடையாது. இரவு நேரத்தில், அது தஹஜ்ஜுடைய நேரத்துல தான் அல்லாஹு தாலா சொல்கிறான். அதனால தௌபா நம்மளுடைய தௌபா அங்கீகரிக்க வேண்டும் என்றால் சரியான நேரம் அந்த இரவு நேரத்தில் தௌபா செய்வது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இது 4வது சிறப்பாக இருக்குது. 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஃபர்லுக்கு பின் இரவு தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் தனித்துவமான அந்தஸ்தை பெற்றுத்தரும். ஃபர்லு தொழுதா நமக்கு என்ன நன்மை? கடமையை நிறைவேற்றிய நன்மை, அவ்வளவுதான். கடமையை நிறைவேற்றிய நன்மை. அந்த ஃபர்லுல ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான்? இது பண்ணி அதை சரி பண்ணிடுவான். ஆனால் இந்த இரவு தொழுகையில அல்லாஹு தாலா குறைகள் நிறைகள் இருந்தால் அவனுடைய ரஹமத்தை கொண்டு மன்னித்து அல்லாஹு தாலா ஃபர்லுக்கு அடுத்து நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அழகான ஒரு தொழுகை என்றால் இரவு நேரத்தில் இபாதத் செய்வதுதான் அப்படிங்கிறத இது 5வது சிறப்பாக நமக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அதே போல 6வது சிறப்பு என்ன அப்படின்னா, நரகத்திலிருந்து கட்டாயம் இரவு தொழுகை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அறிஞர்கள் அழகா சொல்லுவாங்க, அதாவது இருள் சூழ்ந்த அந்த இரவில் நீங்கள் இருள்மயமான அந்த இரவில் தொழுகும் பொழுது அந்த இருள் சூழ்ந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து பிரகாசமான சொர்க்கத்தில் உங்களை நுழைவிப்பான். சுப்ஹானல்லாஹ். அதனால நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அழகான தொழுகை அந்த கியாமுல் லைல் இரவு தொழுகை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இது எத்தனாவது? முடிச்சாச்சு. 7வது என்ன அப்படின்னா, வானவர்கள் வருகை தரக்கூடிய நேரம் அந்த இரவு நேரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அதாவது இரவு நேரத்துல யார் குர்ஆன் ஓதுகிறார்களோ, நம்ம எப்படியும் தொழுகையில நம்ம சூறாக்கள் என்பது குர்ஆனுடைய ஆயத்துகள் தான், அதை நம்ம தனியா ஓதுனாலும் சரி தொழுகையில ஓதுனாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில நீண்ட நேரம் கிராத் ஓதி இருக்கிறாங்க, நீண்ட சூறாக்கள் ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா, பின்னாடி நின்று இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இவ எப்படி முடிச்சிட மாட்டாரா, அவ்வளவு பக்கரா பெரிய பெரிய சூறாக்கள், பக்கரா, ஆல இம்ரான், அன்னீசா, எப்படி சுப்ஹானல்லாஹ் கால் வீங்கக்கூடிய அந்த அளவுக்கு நின்று தொழுகிறாங்க அப்படின்னா அவருடைய கிராத்தின் நீளம் எவ்வளவு இருக்கும். அதுலேயும் ரொம்ப அறிஞர்கள் முஸ்தஹபான சூறாக்கள், இரவு நேரத்தில் ஓதக்கூடிய முஸ்தஹபான சூறாக்கள் என்றால் முஸ்ஸமில் சூரா, முஸ்ஸமில் எடுத்து நிறைய ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல கியாமா, அதே போல முத்தஸிர், இந்த 3 சூறாக்களும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கியாமுல் லைல் தொழுகையில் நம்ம ஓதுவது ஆக சிறந்தது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு
ஃபர்லான தொழுகைகள் கடமையாக்குறதுக்கு முன்னாடி கியாமுல் லைலத்தை அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருந்தான். அந்த கியாமுல் லைல தான் அப்போ ஆரம்ப நேரத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் இதுதான். முஸ்ஸமில் சூரா தான் ஆரம்ப நேரத்தில் இறக்கப்பட்டுச்சு. யா அய்யுஹல் முஸ்ஸமில் குமில் லைல இல்லா கலீலா. சிறிது நேரம் அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன செய்யுங்க, இரவு நேரத்தில் எழுந்து தொழுங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு நேர தொழுகையில இந்த சூறாக்களை எடுத்து ஓதுவது முஸ்தஹபு. இந்த சூறாக்கள் தெரியவில்லை என்றால் தெரிந்த சூறாக்கள் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக ஓதிக்கிறலாம். யாசின் சூறா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதே போல வாக்கியா, இந்த மாதிரி எந்த நம்மளுடைய சூறாக்களுடைய பட்டியலில் பெரிதாக இருக்குதோ அந்த சூறாக்களை ஓதி தொழுவது சிறந்தது. இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய குர்ஆன் வசனம் ஓதக்கூடிய அந்த இரவு நேரத்தில் வானவர்கள் அந்த மஜ்லிஸ்ல பங்கெடுக்கிறாங்களாம். நம்ம ஓதும்பொழுது நம்ம தனியாக மட்டும் ஓதலை, நம்மளுடைய ஓதுதலை கேட்டு வானவர்கள் என்ன செய்கிறாங்க, அமர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க, நமக்காக தௌபா செய்கிறாங்க. அதனால வானவர் வருகை தந்து பங்கேற்கும் நேரம் அந்த கியாமுல் லைல், அந்த இரவு தொழுகையுடைய நேரம் அப்படிங்கிறது 7வது சிறப்பாக இருக்குது. 8வது சிறப்பு என்ன அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு அடையாளம் கியாமுல் லைல். இறை நம்பிக்கையாளர்களுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபா. அதாவது அச்சத்தோடும் ஆர்வத்தோடும். ஹவுஃப் என்றால் என்ன, அச்சம் என்றால் யா அல்லாஹ் எவ்வளவோ இபாதத்துகள் செய்திருந்தாலும் ஒரு சில நேரம் ஒரு பயம் இருக்கும். நமக்கு இந்த இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பானா, நம்மளுக்கு அதாவது இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சந்தேகம் இருக்கத்தான் வேணும். நம்ம கடைசி நேரத்துல தான் சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம சொர்க்கவாசி அப்படின்ட்டு முழுமையா முடிவும் செஞ்சிடக்கூடாது, நரகவாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோன்றும் போயிடக்கூடாது. சந்தேகத்திலே அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம சொர்க்கம் போயிடுவோமா, அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவானா, எல்லா அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைச்சிருமா, ஷஃபாஅத் கிடைச்சிருமா, அந்த மஹ்ஷர் மைதானத்துல யார் நமக்கு உதவி செய்ய முடியாத அந்த நேரத்துல நம்மளுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், நம்மளுடைய அமால் பட்டம் நம்மளுடைய வழக்கரத்துல கிடைக்குமா, அல்லாஹுடைய தூதரின் ஷஃபாஅத் கிடைக்குமா, இப்படின்ட்டு எல்லாமே ஒரு கேள்வியோடையே நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்வி இருக்கதான் இல்லை, இன்னும் நம்ம நிறைய அமல் செய்யணும், இந்த அமல் பத்தாது. ஏன்னா அல்லாஹு தாலா அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கிறணும், நன்மையை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த சொர்க்கத்தினுடைய பிரம்மாண்டத்தை புரிஞ்சோம் அப்படின்னா 40 வருஷம் தொழுத அந்த தொழுகையை கொண்டு சொர்க்கத்தை எல்லாம் கொடுக்கவே மாட்டான். வெறும் 40 வருஷத்துல ஒரு 4000 முறை ஒரு ஃபர்லான தொழுகை தொழுதுக்கொண்டு நினைச்சுக்கோங்களேன். அந்த 4000 வக்து தொழுகைக்கு ஒரு நிமிட பார்வைக்கு ஈடாகாது. ஒரு நிமிஷத்துல நம்ம எவ்வளவோ பார்க்கிறோம், எவ்வளவோ நன்மைகள் செய்யறோம், அந்த பார்வையுடைய ஒளிக்கு ஈடாகாது அந்த 4000 வக்து தொழுகை. சுபஹானல்லாஹ். அதனால அல்லாஹுடைய ரஹமத்தை நம்ம அதிகமா தேடணும். அந்த அதிகமா தேடுறதுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய இப்படியான நல்ல அமல்களை இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அதனால இது இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு அடையாளமாக இந்த இரவு தொழுகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து உணரக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல எத்தனாவது இது 8 முடிஞ்சிட்டு. 9வது நன்றி உணர்வை சொல்லக்கூடிய ஒரே இபாதத் கியாமுல் லைல் தொழுகை தான். நம்ம முன்னையே சொன்னோம் இல்லையா, அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு அல்லாஹு தஆலா கியாமுல் லைல் தொழுதா எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இல்லை மற்ற ஏதாவது ஒரு அந்தஸ்தை கொடுப்பான், ஒரு மாளிகையை கொடுப்பான்ட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லலை. நன்றியுள்ள அடியானாக அவனுக்கு நான் மாற வேண்டும், அவனுக்கு நான் நிரூபிக்க வேணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. அதனால நன்றி உணர்வை உணர்த்தக்கூடிய ஒரு தொழுகை என்றால் இரவு தொழுகை தான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதே போல 10வது சுப்ஹானல்லாஹ், இதுதான் ஆகச்சிறந்த சிறப்பு. இந்த சிறப்பு சொல்றதுக்கு முன்னாடி ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இரவு தொழுகை, இதே இரவு தொழுகை தான் அல்லாஹுடைய தூதர் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவதற்காக நம்ம ஆயத்தமாகும் பொழுது ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹித்மத் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ரபிஆ அந்த நேரம் இந்த ஹுனைன் போர் முடிஞ்ச நேரம், இந்த வரலாற்றை படிச்சு நல்லா புரியும். ஹுனைன் போர் முடிஞ்ச நேரம், அந்த ஹுனைன் போர் முடிஞ்ச உடனே பைத்துல் மால்ல செல்வம் அவ்வளவு குமிஞ்சு இருக்கு ரசூல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப நல்ல ஒரு வசதியோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. ரபிஆவிடத்துல 1 அல்ல 3 முறை கேட்கிறாங்க, ரபிஆ உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அந்த ரபிஆ என்ன வேணாலும் கேட்டா கொடுத்துருப்பாங்க. ஆட்டு மந்த வேணும், எனக்கு அவ்வளவு தீனார் வேணும், துருகம் வேணும், ஒட்டகம் வேணும். சுப்ஹானல்லாஹ், ரபிஆ உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹுடைய தூதரே, உங்களோடு முராகபத்தல் ஜன்னா, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? முராகபானா என்ன அர்த்தம்னா ரகீப், அதாவது ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு முராகபான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு. அந்த முராகபத்துல் ஜன்னானா ஜன்னாவுல சொர்க்கத்துல உங்களோட நான் நெருக்கமா இருக்கணும். இந்த உலகத்துல எப்படி அதுலயும் சஹாபாக்களுக்கு என்னதான் கிடைக்கல அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல 24 மணி நேரமும் அல்லாஹுடைய தூதர் முகம் மலர்ச்சியோடு தான் அவங்களுடைய காலை பொழுது
உதயமாகுது, மறையுது. இரவு தொழுகையில் பங்கெடுக்கிறாங்க, போரில் பங்கெடுக்கிறாங்க, அவங்களுடைய தூக்கம் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு நபியோடு இருக்கக்கூடிய ஆசை தீரலை. அப்போ இந்த நபியோடு சொர்க்கம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் போகணும் என்கின்ற தேட்டம் இருந்ததின் காரணமாகத்தான் ரபியா சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹுடைய தூதரை சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே தொழுகை, அதிகமாக சுஜூது செய்யுங்க. அந்த சொன்ன நேரம் என்ன நேரம்? தஹஜ்ஜுடைய நேரம். அதிகமாக சுஜூது செய்யுங்க அப்படிங்கிறதுக்கான இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, நஃபிலான வணக்கங்கள். இந்த தஹஜ்ஜுத் என்பது ஒரு சில இதில் நஃபிலான வணக்கங்கள், உபரி வணக்கங்கள் தான் நம்ம எக்ஸ்ட்ரா செய்கிறோம். சுன்னத்தும் நஃபிலும் கலந்தது தஹஜ்ஜுடைய தொழுகை. நம்ம தஹஜ்ஜுக்கு சுன்னத்து என்று தக்பீர் கட்டலாம், நஃபில் என்றும் தக்பீர் கட்டலாம். ஆக மொத்தம் இது உபரியான தொழுகை என்பதன் காரணமா இந்த உபரி தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஃபர்லான தொழுகையை தவிர்த்துட்டு அதிகமாக உபரி தொழுகையில் கவனம் செலுத்தணும். அதில் கியாமுல் லைல், அந்த இரவு தொழுகையில் உபரியான அந்த தொழுகையில் கியாமுல் லைல நம்ம தொழுகையில் கவனம் செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த 10 சிறப்புகளும் ரொம்ப முக்கியமான சிறப்புகள். இந்த கியாமுல் லைல் தொழுகை சும்மா சாதாரணமான தொழுகை கிடையாது. நம்ம தொழக்கூடிய 2 ரக்காய் தொழுகை, சும்மா 8 ரக்காயத்து 10 ரக்காயத்து 20 ரக்காயத்துலாம் தொழுகை தேவையில்லை. 2 ரக்காயத் அல்லாஹுடைய முஹப்பத்தையும் நம்மளுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் தொழும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த 2 ரக்காயத்துக்கு அதிகமான ஹயாத்தை கொடுக்கிறார், அதிகமான உயிரோட்டத்தை கொடுக்கிறார், அதிகமான நன்மையையும் அதிகமான அல்லாஹுடைய நெருக்கத்தை இன்ஷா அல்லாஹ், இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கிறான் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 தொழுகையுடைய சிறப்புகளை நம்ம கேட்டுட்டோம். முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே ஒரு 4:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரம் முன்னையே நம்ம அலாரம் வச்சு உது செஞ்சு ஒரு குர்ஆனோ, உங்களால் தொழுக முடியல, எனக்கு எந்ததுக்கு, அதாவது இரவு நேரத்தில் இந்த இபாதத் தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன இபாதத் செஞ்சாலும் போதும், அல்லாஹ்வுக்கு எழுந்திருக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய முதுகுகள் உங்களுடைய படுக்கையிலேருந்து பிறண்டா போதும், அவ்வளவுதான். விழாப்புறங்களை பிரட்டி விட்டா போதும். நீங்கள் குர்ஆன் ஓதலாம், நீங்கள் திக்ர் செய்யுங்க, இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் தனிமையில் உட்கார்ந்து இறைவனை நினைங்க, அதுவே ஒரு இபாதத். இறைவனை நினைத்து, நம்மளுடைய கவலைகளை நினைத்து, நம்மளுடைய துன்பங்களை நினைத்து, இறைவா மறுமையுடைய வாழ்க்கையை நினைத்து, எத்தனையோ நினைவுகள் இருக்குது. இப்போ இந்த நினைவுகளை எல்லாம் அந்த இரவு நேரத்தில் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அதற்கான ஒரு நன்மையையும் ஒரு சிறப்பையும் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பார். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே இந்த இரவு தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டும் இந்த இரவு தொழுகை கிடையாது, கியாமுல் லைல் என்பது உயிர் உள்ள வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் தொழுதிருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இந்த விளக்கம் எதற்காக அப்படின்னா, இப்படியான இரவு தொழுகையை வேதக்காரர்கள் அடிக்கடி தொழுதிருக்கிறாங்க. அதில் குர்ஆன் அதிகமாக அந்த வேதக்காரர்கள் ஓதியிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த வேதக்காரர்களுடைய ஒரு பண்பாக 113வது வசனத்தில் இவ்வளவு ஒரு சிறப்பான தொழுகையை அவர்கள் தொழுததின் காரணமாக அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு இறக்கி கொடுத்து அவர்களுடைய நற்பண்புகளை நமக்கு புரிய வைக்கிறான். ஓகே, அவர்கள் சுஜூது செய்து தொழுதவர்களாக இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் திருவசனங்களை ஓதுகின்றனர் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுதான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் 114வது வசனம் சாலிஹீன்களுடைய சில நற்பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சாலிஹீன்கள் அதாவது நல்லடியார்கள், நல்லவர்களுடைய சில நற்பண்புகள். என்ன நற்பண்புகள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுமினூன பில்லாஹி வல்